அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் நோவாவின் காலத்தில் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு பேழையிலிருந்து இறங்கின நோவா, அவனுடைய குடும்பம் எவ்விதமாக இருந்தது, அந்த குடும்பத்துக்குள் நடந்த சம்பவங்கள் என்ன, இதையெல்லாம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய பள்ளியிலும் கல்லூரிகளிலும் நமக்கு சமூகவியல் பாடங்கள் நடத்தும்போது ஆதி மனிதன் முதல்ல வேட்டைக்காரனாக தான் இருந்தான் அப்படின்னு நமக்கு போதிக்கிறாங்க. ஆனால் பைபிள் எடுத்து படித்தா ஆதி மனிதன், ஆதாம் குடும்பமும் சரி, நோவாவின் குடும்பமும் சரி, அவர்கள் பயிரிடுகிறவர்களாகவும் இருந்திருக்காங்க, வேட்டையாடுகிறவர்களாகவும் இருந்திருக்காங்க. காயின் பயிரிடுகிறவனாக இருந்தார், ஆபேல் வேட்டையாடுகிறவனாக இருந்தார். அதனால தான் மிருக பலிகளை ஆபேலால் செலுத்த முடிந்தது. நிலத்தில் உள்ள காய்கனிகளை காயின் செலுத்தினதாக நம்ம பார்க்குறோம். நாம் தொடர்ந்து வேதத்தை படிக்கும்போது நோவானுடைய வெள்ளத்துக்கு பிறகும் மனிதர்கள் வேளாண்மையை நம்பி ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாங்க. அதுக்காக வேட்டை ஆடினாங்க, ஆடலை அப்படின்னு நான் சொல்லலை. வேட்டை ஆடுவதும் அவர்களுக்கு ஒரு தொழிலாக இருந்தது, ஏன்னா அது அவர்களுக்கு உணவு. ஆனால் அவர்கள் பயிரிடுகிறவர்களாக இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் தேவன் அவர்களுக்கு அந்த அறிவை கொடுத்திருந்தார். வேளாண்மை செய்வது மனிதனுடைய ஒரு விஞ்ஞான முயற்சியாகவோ அல்லது ஒரு ஞானமாகவோ நான் பார்க்கல. இயல்பாகவே மனிதனுக்கு ஒரு விதை போட்டு அறுவடை செய்கிற அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அவர்கள் வேளாண்மை செய்தாங்க. நோவா பேழையை விட்டு இறங்கின பிறகு அவன் தன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு வேளாண்மையை தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். குறிப்பாக வேளாண்மை செய்கிற விஷயத்தில் அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டினான் என்ற ஒரு தகவலை படிக்கிறோம். இது ஆதியாகமம் 9ஆவது அதிகாரம் 20வது வசனம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை தரையிலேயோ அல்லது மரத்திலிருந்து கீழே தொங்குற மாதிரியான ஒரு பழம் அல்ல, அது ஒரு கொடி வகை. அந்த கொடியை உயரமாக தூக்கி கொம்பில் நிறுத்தினா அது வளரும். பந்தல் மாதிரி போட்டு விட்டோம்னா அது வளரும். எப்படி நம்ம ஊரில் புடலங்காய் வளருது, அது மாதிரி இந்த திராட்சையை குறித்த ஒரு கருத்து பைபிள் முழுவதும் இருக்குது. இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை நிகழ்த்துகிறார். அங்கே வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த திருமண வீடு மகிழ்ச்சி அடைந்தது என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய போதனையில் கூட இயேசு தம்மை, நானே நல்ல திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கனிகளை கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுகிறார். ஆக இந்த திராட்சை என்ற இந்த கருத்து பைபிள் முழுக்க இருக்குது. சங்கீதத்தில், நீதிமொழிகளில், பிரசங்கியில், ஏசாயாவில். ஆக இந்த திராட்சை கனிகளை குறித்த தகவலை ஏராளமாக நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த திராட்சை மனிதனுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆனால் அதே திராட்சையை தவறாகவும் பயன்படுத்த முடியும். இன்றைக்கும் நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒயின் ஸ்டோர்னு போட்டிருப்பாங்க. அங்கே என்ன விற்கிறாங்கன்னா சாராயம் விற்றுட்ருப்பாங்க. அதாவது திராட்சை ரசம் உடலுக்கு நல்லது. ஆனால் திராட்சை ரசத்தை புளிப்பேற செய்து அதை விட்டுவிட்டால் அது ஒரு கொடிய நெஞ்சை போல விஷத்தன்மை உடையதாக மாறுகிறது. திராட்சை ரசம் மதுவாக மாற்றப்படும் போது அதை குடித்த மனிதனுடைய மூளை செயல் இழந்து தடுமாற செய்கிறது.
அதனால தான் குடித்தவர்கள் நேராக நடக்க முடியல, நேராக பேச முடியல, தடுமாற்றம் உடையவர்களாக இருக்காங்க, குற்றம் செய்வர்களாக இருக்கிறாங்க. சகோதரர்களே, நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார், தேவனுக்கு பிரியமாக இருந்தார். நோவா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட மனிதனை கூட சாத்தானால் ஏமாற்ற முடியும் என்பதற்கு நோவா ஒரு உதாரணம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம், நிற்கிறேன் என்று நினைக்கிற மனிதன் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது அகந்தை வரும்போது மனிதன் விழுந்து விடுவான். அதனால தான் நீதிமொழிகளை படிக்கிறோம், விழுதலுக்கு முன்பானது அகந்தை, பெருமை. நான் நீதிமான்னு நினைக்கும் போது நாம் பாவியாயிடுவோம், ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டுருவோம். நோவா தன்னுடைய பலத்தை நம்பி திராட்சை தோட்டத்தினுடைய விளைச்சலிலிருந்து, அந்த திராட்சை சாறிலிருந்து மதுவை உற்பத்தி செய்து அதை புளிக்க செய்து குடித்து விட்டான். வாய்க்குள் போகிறது ஆசனத்தின் வழியாய் கழிந்து விடுகிறது. மனிதனை வாய்க்குள்ளே போகிற எந்த உணவும் தீட்டுப்படுத்துவதில்லை, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வாய் வழியாக வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Anything which goes through the mouth, it passes away. Man is not defiled by eating, but he is defiled by the things which proceed from his heart. இங்கே நோவா திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டான் என்று படிக்கிறோம். ஏனென்றால் மது மனிதனை வெறி கொள்ள செய்கிறது. இதை 21வது வசனத்தில் பார்க்கலாம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் தன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இது ஒரு காட்சி. அவன் படுத்திருக்கிறான், அவன் மீது உடை இல்லை. தேவன் மனிதர்களை உடையில்லாமல் இருக்கும்படி படைக்கவில்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களாகவே அத்தி இலைகளை அறுத்து தைத்து தங்களுடைய நிர்வாணம் வெளியே தெரியாதபடிக்கு மூடிக்கொண்டார்கள் என்ற தகவலை ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் படிக்கிறோம். Adam and Eve, they were covered their naked body with the fig leaves என்று நாம் படிக்கிறோம். அதே 3வது அதிகாரம் 20-21 வசனத்தில் தேவன் அவர்களுக்கு அந்த இலைகளால் ஆன தற்காலிகமான உடைக்கு பதிலாக வாழ்நாள் முழுதும் அவர்களோடு இருக்கும்படி அவர்களுக்கு தோலாடைகளை உடுத்தினார் என்று படிக்கிறோம். ஆக தேவன் ஆரம்பம் முதல மனிதன் தன் நிர்வாணத்தை காண்பிப்பது அவருக்கு ஏற்றதாக இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால் நிர்வாணமாக கோவிலில் இருக்கிற பூசாரிகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் இருந்தாங்களே, தலையிலிருந்து கால் மட்டும் அவங்க உடையை தரித்து கொண்டிருந்தாங்க. லேவியர் ஆகமத்தில் ஒரு சட்டம் இருக்குது, நீ தேவ சமூகத்தில் பணியாற்றும் போது ஜல்லடம் தடிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஜல்லடம் அப்படின்னா அண்டர்வேர், அதாவது பூமிக்கு கூட கீழே உன்னுடைய அந்தரங்கம் தெரியக்கூடாதுன்னு பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கும் சபையில் உள்ள சகோதரிகள் தலைகளை மூடி முக்காடிட்டு அவர்கள் தாழ்மையோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே நோவா திராட்சரசம் குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகி இருந்தான். இந்த இடத்துல நோவாவுக்கு 3 பிள்ளைகள். இதை 18வது வசனத்தில் படிக்கிறோம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், ஏபத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தகவலை சொல்கிறார். இந்த 3 பிள்ளைகளில் காம் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதனுடைய குடும்பம் பிற்காலத்தில் கானான் என்று அழைக்கப்படுகிறது. நல்ல ஒரு பைபிள் மாணவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வாக்களித்த அந்த தேசம் கானான் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கானானை தேவன் காலி பண்ணி ஏன் இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரு? காரணம், கானானில் உள்ள குடிகள் அந்த அவனுடைய தகப்பனை போல
அந்த காமை போலவே மிகுந்த பாவிகளாக இருந்தாங்க. ஆக பாவிகளை தேவன் வெளியே துரத்திட்டு நீதிமான்களுக்காக அந்த இடத்தை கொடுத்தார். அநேக சமயங்களில் பைபிளை படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் கானானை கொடுத்தாரே, ஏன் வேறு ஏதாவது இடத்த கொடுக்கக்கூடாதா, வெறுமனே காலியாக இருக்கிற ஒரு இடத்தை கொடுக்கக்கூடாதா என்று நீங்கள் யோசிக்கலாம். தேவனுடைய நீதியும் தீர்மானமும் எல்லா இடங்களிலும் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த கானான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறார். அது என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல சுருக்கமாக போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காருன்னு பாருங்கள். 22ஆம் வசனம் 9வது அதிகாரம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பாவனுடைய அந்த நிலையை அவர் பார்த்தாரு அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தாரு அப்படின்ற அந்த கருத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதே ஆதியாகமும் 19ஆம் அதிகாரத்தில் லோத்தினுடைய நிர்வாணத்தை அவனுடைய 2 பெண்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இதை ஆதியாகமும் 19வது அதிகாரம் 32வது வசனம். நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடு சயனிப்போம் வா என்றாள். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோடு சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணரவில்லை. மறுநாளில் மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோடு சயனித்தேன், இன்று ராத்திரி மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோட சயனி என்றாள். சகோதரர்களே, ஒரு மனிதன் தவறான வாழ்க்கைக்கு தனக்கு முன்னால் இருக்கிற முன்னோடிகளை பார்க்குறாங்க. அதாவது இந்த காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கும்போது அக்கால மனிதர்களை நீங்கள் கவனிக்கணும். உதாரணமாக ஆதியாகமும் 6வது அதிகாரம் 4வது வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமார் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதுனால் அவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷனாகிய பலவான்களானார்கள். அதாவது அக்கால கொடிய பாவங்களில் ஒன்று உடல் வாழ்க்கை, உடல் உறவு. இந்த கொடுமையான ஒரு பார்வை தான் அங்கே ஆண்களும் பெண்களும் ராட்சதர்களும் பலவிதமான மனிதர்களும் தங்களை அவமானப்படுத்துகிறாங்க. இது தேவனுக்கு விசனமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை ஆதியாகமம் 6:6 படிக்கிறோம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பாவம் தான் நோவா காலத்து வெள்ளத்துக்கு காரணமாக இருந்தது. அதே போல் சோதேம் குமாரா அழிவதற்கு காரணமாக இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தது. இதை பாருங்கள். ஆதியாகமும் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதேம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல், கவனிங்க, கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் 4 திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார்கள். அதாவது சோதேம் குமாரா பட்டணம் அழிவதற்கு ஒரு காரணம் அங்கே ஆண் பெண் புணர்ச்சி. தேவதூதர்கள் இருவர் லோத்தினுடைய வீட்டுக்கு வந்தபோது அவர்களோடு நாங்கள் உடல் உறவு கொள்ள வேண்டும். வாலிபன் சொல்லலை, கிழவனும் சேர்ந்து சொல்கிறான். அப்போது வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த இச்சை வாழ்க்கை அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒரு கால் நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்தில் மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்களா? இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வாரியாக இருக்காங்க. எல்ஜிபிடின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பெண்கள் உலகத்தில் பெண்களோடு பெண்கள் வாழ்கிறவர்களாக இருக்காங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் சட்டத்தின் உதவியோடு அவங்க வாழ்கிறாங்க, திருமணம் செய்துக்கிறாங்க. இந்தியாவில் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆணோடு ஆண்
பெண்ணோடு பெண் வாழ்வது அருவருப்பாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இச்சை ரோகம், ரோகம்னா நீங்காத ஒரு வியாதி. இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை செய்கிறவர்களுக்கு வருகிற நோயை தீர்க்கவே முடியாது. இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அதாவது they changed the natural sex into unnatural sex. அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் பிரகதாபத்தினால் பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். எவ்வளோ தெளிவாக இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை இந்த வேதாகமும் ஒரு கண்ணாடியிலே காண்பிப்பது போல வெளிச்சம் போட்டு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, கவனிங்கள், நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆக தவறான இந்த வாழ்க்கை உடையவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். தே ஆர் அண்டர் த wrath of God. சகோதரர்களே, இந்த பாவத்தை கானான் தன் தகப்பனிடத்திலே நடத்தினான். ஆனால் அதை வெளிப்படையாக அங்கே பேசலை. தன்னுடைய 2 சகோதரர்களையும் இப்போ உள்ளே வந்து அவர்களும் அப்படி அந்த நிர்வாணத்தை காணவோ அல்லது அதில் ஈடுபடவோ அவர்கள் ஏவின போது அந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்கன்னு பாருங்கள். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள்கள் மேலும் போட்டுக்கொண்டு, கவனிங்கள், பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அதாவது ஒரு பெரிய பெட்ஷீட். இந்த 2 சகோதரர்கள் அதை தங்களுடைய தோளில் பிடித்து கொண்டாங்க. அப்போது ஒரு பெரிய 2 பேருக்கு இடையில் ஒரு திரை மாதிரி அந்த பெட்ஷீட் தொங்குது. அதை பின்பக்கமாக அவங்க நடந்து வராங்க. ஏன்னா அதை பார்க்கக்கூடாதுன்னு பின்பக்கமாக நடந்து வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அதை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த கொடுமையை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த மாம்ச இச்சைக்கு அவர்கள் உடன்படவில்லை. இதெல்லாம் முடிந்த பிறகு நோவாவுக்கு தெளிவு வந்தபோது கானான் தன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டான் என்பதை அவன் கேள்விப்பட்ட போது, அந்த காலத்து மனிதர்கள் தேவனுடைய மக்களாக இருந்ததுனால அவங்களுடைய வாயின் வார்த்தையில் கடவுள் ஆசீர்வதித்தார். அவங்க சொன்னது அப்படி நடக்கும். நோவா கானானை சபித்தான், மற்ற 2 சகோதரர்களை ஆசீர்வதித்தான். கானான் இஸ்ரவேலுக்கு புறம்பாக்கப்பட்டான். ஆபிரகாமினுடைய குடும்ப லிஸ்ட்டில் அவன் இல்லை. இதை நீங்கள் பார்க்கலாம். 24வது வசனம். நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரர்களுக்கு இடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். என்ன மாதிரியான ஒரு தண்டனை அவனுக்கு கிடைச்சது பாருங்க. Canaan not only was cursed, but he was cursed to the extent that he will be a servant of servant. கானான் சாபம் மட்டும் பெற்றுக்கல, அடிமையாக்கப்பட்டான். அடிமைகளுக்கு அடிமையாக மாறினான். லேவியராகமம் 18வது அதிகாரம். அதாவது இந்த வெள்ளத்துக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போன போது மோசே கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள சட்டங்களில்
ஒரு சில சட்டங்கள் மனுஷனை நிர்வாணப்படுத்தக்கூடாது, ஆண் ஆணோட பெண் பெண்ணோட அவர்கள் உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை கூடாது என்று பைபிள் சொல்லுது. இன்றைக்கி அமெரிக்க நாட்டில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வருவதற்கு ஆதரவாக ஒரு பகுதியும் எதிராக ஒரு பகுதியும் இருக்காங்க. இப்பொழுது இருக்கிற அந்த நாட்டு தலைவர் அந்த மாதிரி வாழ்க்கை செய்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கார். நம் நாட்டிலே அந்த சட்டம் வருதுக்கு இன்னும் பல நாடுகளில் சட்டமாக இது மாறி இருக்குது. அவர்கள் வானவில்லை அடையாளமாக தங்கள் கொடியில் வச்சுருக்காங்க. அமெரிக்க நாட்டில் எங்கேயாவது ஒரு வீட்டில் வானவில் மாதிரி ஏதாவது ஒன்று தொங்கி இருந்தால் ஜன்னலாண்ட வரவங்க அவர்கள் அழைக்கிறார்கள். ஆணோடு ஆணாக பெண்ணோடு பெண்ணாக வாழ்வதற்கு அழைக்கிறார்கள், தவறான வாழ்க்கைக்கு அழைக்கிறார்கள். இது பட்டணங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்லேயும் அங்கே தேசிய கொடி அவங்க வீடுகளில் தொங்கும். சில வீடுகளில் வானவில் கொடி தொங்குது. நம்ம ஊரில் சிவப்பு கொடி தொங்கும், அதுதான் ரெட் லைட் ஏரியான்னு சொல்கிறாங்க. இந்த பாவ வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். லேவியராகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளாலே பிழைப்பான். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தி நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது, நான் கர்த்தர். உன் தகப்பனையாவது உன் தாயாவது நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனாவது உன் தாய்க்காவது வீட்டிலும் புறத்திலும் பிறந்த குமார்த்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா? இதில் ஒரு கருத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நாட்டில் சித்தி மகனுக்கு நம்ம கல்யாணத்தில் உடன்படுவது கிடையாது. மாமன் மகளை ஒன்றா திருமணம் பண்ணிக்குவோம். ஆனால் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்ட தங்கையின் அல்லது அண்ணனுடைய பிள்ளைகளை அவங்க எடுத்துக்கிறாங்க. சித்தப்பா முறையில் இருக்கிறவங்க கூட அவங்களுக்குள்ள வாழ்க்கை வச்சுக்கிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழலிலும் தவறான இந்த மாதிரியான உறவுகள் நிர்வாணம் ஆக்கக்கூடாது என்ற அந்த சொல்லுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. வெறும் நிர்வாணத்தை பற்றி மட்டும் அல்ல, அவளோடு சேருகிற வாழ்க்கை. இப்போது நம்ம வீட்டில் தாய் தகப்பன் வயது முதிர்ந்தவங்க, அவங்களால பாத்ரூம் போக முடியாது, குளிக்க முடியாது. பெத்த பிள்ளைகளாகி நாம் தான் அவர்களை எடுத்து தொடச்சி கழுவி கட்டில் படுக்க வைக்கிறோம். அது நிர்வாணம்னு கேட்டால் இல்லை. ஆகவே தான் இந்த இடத்துல நிர்வாணம் என்பது அந்த உடலோடு சேருவது. அப்படிப்பட்ட துன்பத்தை நீங்கள் செய்ய முடியாது. சகோதரர்களே, 9ஆம் அதிகாரத்தில் நாம் படித்த அந்த கானானுடைய குணம்தான் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வரும்போது சோதேம் குமாரா அவ்வளவு பயங்கரமான கொடுமை நிறைந்தவர்களாக, வாலிபர் முதல் கிழவர் வரைக்கும் இரவெல்லாம் மாடுகளைப் போல வீடுகளை கதவுகளை தட்டி அவர்கள் சம்போகம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. அன்றைக்கு சமயத்தில் நீங்கள் கேட்கலாம், எதுக்காக சோதேம் குமாரா மேலே தேவன் நெருப்பை போட்டு அவர்களை சாம்பலாக்கினார் என்று நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கும் ஒரு HIV வந்த ஒரு நோயாளியினுடைய உடைய நாம் ஏன் நெருப்பில் போட்டு கொளுத்துறோம்? ஒருவருக்கு போட்ட ஊசியை ஏன் வெளியே எடுத்து நெருப்பில் போட்டு கொளுத்துறோம்? வியாதி அவ்வளோ கடுமையாக இருக்கிறது. அதை உடுக்கிறவன், அதை தொடுகிறவனுக்கு அது வந்துடும். அப்போது தேவன் சுத்தம் பண்ணும்படி அந்த சோதேம் குமாராவை அழித்து தமது நீதியை வெளிப்படுத்தினார். இந்த நாளில் நாம் படித்த பாடம் நமக்கு மனசுக்கு ரொம்ப திடுக்கிடும்படியாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம். இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை, பைபிளில் உள்ள வசனங்கள் தேவனுடைய நீதியை காட்டுகிறது, பரிசுத்தத்தை காட்டுகிறது. ஒரு மனிதன் மிருகம் போல வாழ முடியாது, போகிற வரவங்களோடெல்லாம் அவன் வாழ்க்கை வைத்துக்கொள்ள முடியாது.
ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை பைபிள் நமக்கு போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் சில வசனங்களை வாசிக்கிற பக்கம் 235. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்பு வாழ்ந்த அந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் எகிப்தை விட்டு வனாந்திர மார்க்கமாக 40 வருஷம் நடந்து வருகிறார்களே, அந்த காலத்தில் அந்த ஜனங்க என்ன செய்தாங்கன்றதை பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு சொல்கிறார். பார்ப்போம். 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. திருஷ்டாந்தம் சொன்னால் ஆங்கிலத்தில் எவிடன்சஸ், சான்றுகளாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கால மனிதர்களுடைய வாழ்க்கையும் முடிவும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. பாருங்கள் 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாரக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அதாவது விக்கிரக வழிபாடு செய்கிறாங்களே, அது எப்படி வருது நமக்குள்ளே? அது எப்படி சமுதாயத்துக்குள்ளே வந்தது? அது எப்படி மதத்துக்குள்ளே நுழைந்தது? ஆரம்பத்தில் மனிதன் என்ன செய்தான்? சாப்பிட ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் வெறிக்க ஆரம்பித்தான், அப்புறம் குடிக்க ஆரம்பித்தான், மிகப்பெரிய கொடிய வெறித்தன்மைக்கு வந்தான், அப்புறம் விளையாட ஆரம்பித்தான், அப்புறம் ஆண் பெண்ணோடு விளையாட ஆரம்பித்தான். இங்கே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பாவத்தினுடைய உச்சக்கட்டம் எங்கே போய் முடிந்தது? ஆகவே நீங்கள் அப்படி ஆகாதிருங்கள். 8ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்தில் there is no adultery approved, there is no fornication approved. வேசித்தனமும் விபச்சாரமும் கிறிஸ்தவத்தில் இல்லை, இருக்கக்கூடாது. நாம் ஒருவன் ஒருத்தியாக வாழ வேண்டும். இப்படி தான் புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, நோவானுடைய குடும்பம் அந்த ஒரு குடியின் கீழே வரும்போது தகப்பன் நிலை தடுமாறுகிறான். ஆனால் அவன் ஒரு நீதிமானாக இருந்ததுனால, தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் உணர்ந்ததுனால அவன் தன்னை திருத்தி கொண்டான். தன்னுடைய மகனுக்கு சரியான தண்டனையை கொடுத்தான். தகப்பன் மீது அவன் ஏறினதை குற்றமாக சொல்ல ஆரம்பித்தான். நாம் யாத்திரையாகும் 20வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த சட்டத்தை அப்படியே மீறிட்டான். சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் தாய் தகப்பன், அக்காள் தங்கை தம்பி இவர்களெல்லாம் பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்ய வேண்டும், சமுதாயத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட கொடுமையான பாவம் உள்ள மக்கள் எப்பேற்பட்ட தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாளை இதனுடைய தொடர்ச்சியை கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். ஞானமும் பரிசுத்தமும் நிறைந்த தகப்பனே, மிக கடினமான ஒரு பாடத்தை நாங்கள் கேட்டோம். நோவாவினுடைய குடும்பத்தில் கானானுடைய பாவம் எவ்வளோ கொடிது, சோதேம் குமாராவினுடைய பாவம் எவ்வளோ கொடிது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட இந்த நாட்களில் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் வாழ்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். மனம் திரும்பும்படியாக அவர்களுக்கு தயவு காண்பியும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வான
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.